ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து ஓல்டு புக் புது தமிழில் ஒன்லைனர் பார்த்துட்ருக்கோம். இது 10வதில் இருக்க ஒன்லைனர் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்த்து திருவாசகத்திலிருந்து. 1. மீதான் அரும்பி விதிர் விதிர்த்து உன்விரை யார் கலர்க்கேன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் என்ற பாடலை பாடியவர் மாணிக்கவாசகர். இந்த பாடலை முழுசாக படித்து வச்சுக்கிங்க, இது இம்பார்ட்டன்ட். 2. சைவ சமயக்குறவர் நால்வர் யாராருன்னு பார்த்தோம்னா அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். 3. மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் திருவாதவூர். மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் திருவாதவூர் மதுரைக்கு அருகில் உள்ளது. 4. மாணிக்கவாசகர் எந்த மன்னரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார் அப்படின்னு பார்த்தோம்னா அரிமர்த்தன பாண்டியன். தலைமை அமைச்சராக பணியாற்றியது அரிமர்த்தன பாண்டியன். 5. திருப்பெருந்துறை இறைவனை கண்ணீர் மல்க அழுது தொழுதவர் மாணிக்கவாசகர். 6. மாணிக்கவாசகரின் அடைமொழி பெயர் அழுது அடைந்த அன்பர். அழுது அடியடைந்த அன்பர். 7. மாணிக்கவாசகர் அருளியவை திருவாசகம், திருக்கோவையார். 8. இவர் எழுப்பிய கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் எழுப்பியது. அடுத்ததா 9. திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில் உள்ள மாவட்டம் புதுக்கோட்டை. 10. மாணிக்கவாசகர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 9ஆம் நூற்றாண்டு. 11. சைவ திருமுறைகள் 12னுள் 8ஆம் திருமுறையில் உள்ளவை திருவாசகமும் திருக்கோவையாரும். 12. திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை 658. 13. திருவாசகம் கல் நெஞ்சையும் கசிந்துருக செய்யும் ஆதலால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எவ்வாறுன்னு பார்த்தோம்னா திருவாசகத்திற்கு ஊறுகார், உருவாசகத்திற்கு ஊறுகார். 14. திருவாசகத்தினை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். 15. 100 பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் அடைமொழி என்னன்னு பார்த்தோம்னா சதகம். 16. மாணிக்கவாசகர் எந்த இறைவன் திருவருளால் ஆட்கொள்ள பெற்றார் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பெருந்துறை இறைவன். 17. உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனத்தை கவர்கின்றவர் யாரும் இல்லை என்று கூறியவர் ஜி.யு. போப். 18. மாணிக்கவாசகரின் திருவாசகமும் திருக்கோவையாரும் எத்தனையாவது திருமுறையில் வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் திருமுறை. 19. சொல் பொருள் கொடுத்துருக்காங்க. மெய் அப்படின்னா உடல், விரை அப்படின்னா மனம், நெகிழ அப்படின்னா தளர, ததும்பி அப்படின்னா பெருகி, விதிர்த்து அப்படின்னா உடல் சிலிர்த்து. அடுத்ததா 2வது பாடம் திருக்குறள். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்த்தோம்னா முதற்பாவலர், தெய்வ புலவர், சென்னா போதர், பொய்யில் புலவர், பெருநாவலர். 2. திருவள்ளுவர் ஆண்டு எப்பன்னு பார்த்தோம்னா கிமு 31. 3. தமிழக அரசு தைத்திங்கள் 2ஆம் நாளை டேஷ் நாளாக அறிவித்து கொண்டாடி வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளுவர் நாளாக. 4. திருவள்ளுவர் எவ்வாறு போற்றப்படுகிறார்? திருவள்ளுவர் நாயனார், பொய்யில் புலவர் என்றெல்லாம் போற்றப்படுகிறார். 4. திருக்குறள் எவ்வாறு போற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா உலக பொதுமறை. 5. திருக்குறளின் பெருமைகளை போற்றி புகழும் நூல் திருவள்ளுவ மாலை. 6. வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்றும் கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன். இதுவே வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது பாரதியார். 7. திருக்குறளில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 9. 8. 1812 திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் மலையத்துவாசன் மகன் ஞானப்பிரகாசம். 9. திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிறத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று. அது மண்பதைக்கு உலகுக்கு பொது என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். 10. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால்
தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்துக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். 11. திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள முக்கிய மொழிகள் என்னென்னு பார்த்தோம்னா ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன், இன்னொன்று ஃப்ரெஞ்சு எழுதிங்க. இதில் முக்கிய மொழிகள் தான் கேட்டிருக்காங்க. ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன் மற்றும் இருக்குது. ஃப்ரெஞ்சு எழுதிங்க. ஃப்ரெஞ்சில் எழுதியவர் ஏரியல் அப்படின்னு சொல்கிறவர். 12. திருக்குறள் எந்த வெண்பாக்களால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா குறள் வெண்பாக்கள். 13. திருவள்ளுவர் நாளாக தமிழக அரசு அறிவித்த நாள் தைத்திங்கள் 2ஆம் நாள். நாள்னா 2ஆம் நாள். ஆண்டு அப்படின்னா அது முதல். தைத்திங்கள் முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு. 14. சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் வள்ளுவர். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 107 மொழிகள். 16. திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர். 17. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். அடுத்ததா ஏலாதி அப்படிங்கிற பாடத்தில் இருந்து பார்க்கலாம். ஏலாதி. பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து என்ற பாடலை பாடியவர் கனிமேதாவியார். 2. ஏலாதியை இயற்றியவர் கனிமேதாவியார். 3. கனிமேதையர் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா அது சமண சமயம். 4. சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறும் நூல் ஏலாதி. 5. கனிமேதையர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 5ஆம் நூற்றாண்டு. 6. திணைமாலை 150 என்னும் நூலின் ஆசிரியர் கனிமேதையர். 7. ஏலாதி எக்கணக்கு நூலாக உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 14 கீழ்கணக்கு நூலாக உள்ளது. 8. ஏலாதி சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. 9. இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருட்களின் பெயர் ஏலாதி. 10. எந்த நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏலாதி. 11. வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு என்னும் பாடல் ஏலாதியில் எத்தனையாவது பாடலாக அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 59வது பாடலாக அமைந்துள்ளது. 12. மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா திரிகடுகம், ஏலாதி. 12. மாண்டார் என்பதன் பொருள் மாண்புடைய சான்றோர். 14. தமிழருக்கு அருமருந்து போன்றது எந்நூல் அப்படின்னு பார்த்தோம்னா ஏலாதி. அடுத்ததா உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து ஒன்லைனர் பார்க்கலாம். 1. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 2. தமிழ் எத்தனை ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய வளமிக்க மொழி அப்படின்னு பார்த்தோம்னா 3000 ஆண்டுகள். 3. உலகில் உள்ள மொழிகள் 6000த்திற்கும் மேல். 4. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் பரிதிமார் கலைஞர். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் பரிதிமார் கலைஞர். 5. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்றவர் பாவாணர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்றவர் பாவாணர். 6. உலகத்தில் உள்ள மொழிகளில் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் 3000. 7. 2000 ஆண்டுக்கும் மேற்பட்ட வரலாற்று தொன்மையுடைய மொழிகள் தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஈப்ரு, கிரேக்கம். 8. வழக்கிழந்த மொழிகள் லத்தீன், ஈப்ரு. 9. செம்மொழிக்கான 16 தகுதி கோட்பாடுகளை வெளியிட்டவர் முஸ்தபா. செம்மொழிக்கான 16 தகுதி கோட்பாடுகளை வெளியிட்டவர் முஸ்தபா. 10. கடல் கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரிகண்டம், லெமூரியா கண்டம். 11. முதல் மாந்தன் தோன்றிய இடம் அவன் பேசிய மொழி. முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரி கண்டம், அவன் பேசிய மொழி தமிழ் மொழி. 12. முதல் இடை தமிழ்ச்சங்கங்கள் அமைக்கப்பட்ட இடம் குமரிகண்டம். 13. மூன்றாம் தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்ட இடம் மதுரை. 14. மூன்றாம் தமிழ்ச்சங்கம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 3000 ஆண்டுகளுக்கு முன். 15. எஞ்சுமுல தென்தமிழ் என்றவர் கம்பர். எஞ்சுமுல தென்தமிழ் என்றவர் கம்பர். 16.
எந்த மொழி பிறமொழி சொற்களை நீங்கினாலும் இனிதின் இயங்க வல்லது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்மொழி. 17 மிகுதியான வேர்ச்சொற்களை கொண்ட மொழி தமிழ்மொழி. 18 திராவிட மொழிகளான கன்னடம் தெலுங்குவிற்கு தாய்மொழியாக விளங்குவது தமிழ்மொழி. 19 பிராகுயி முதலான வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குவது தமிழ்மொழி என்று கூறியவர் கால்டுவெல். 20 தமிழ் மொழியில் உள்ள சொற்களின் வேர் சொற்களின் எண்ணிக்கை 1800. 21 தமிழ்மொழி எத்தனை மொழிகளுக்கு உறவு பெயர்களை தந்துள்ளது? 180 மொழிகளுக்கு. 22 இயல் இசை நாடகம் என்னும் முப்பெரும் பிரிவுகளை கொண்ட தனித்தன்மை கொண்டது தமிழ்மொழி. 23 அகம் புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழர்கள். 24 மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்த நூல் திருக்குறள். 25 உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றவை சங்க இலக்கியங்கள். 26 சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் 26,350 அடிகள். 27 விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எந்த மொழியிலும் இல்லை என்று கூறிய உலக இலக்கியங்களை ஆராய்ந்த செக் நாட்டு மொழியியல் அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கமில் சுவலபில். 28 தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் மார்க்ஸ் முல்லர். 29 மக்கள் வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்தியதால் சங்க இலக்கியங்களை எவ்வாறு அழைக்கலாம்? மக்கள் இலக்கியம் என்று அழைக்கலாம். 30 தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் கெல்லட். 31 நமக்கு கிடைத்த தமிழ் இலக்கண நூல்களுள் பழமையானது தொல்காப்பியம். 32 எழுத்து சொல் பொருள் ஆகிய மூன்றனுக்கும் இலக்கணம் வகுத்தவர் தொல்காப்பியர். 33 எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய 5க்கும் இலக்கணம் எழுதியவர் அகத்தியர். இது 2ஐயும் படித்து வச்சுக்கோங்க. இது முக்கியமாக இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். மொத்தம் ஃபஸ்ட்டு 3க்கு இலக்கணம் வகுத்தவர் தொல்காப்பியர். அடுத்தது யாப்பு அணி ஆகிய 2ஐயும் சேர்த்து 5க்கு இலக்கணம் வகுத்தவர் அகத்தியர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா முதல்ல யாருக்கும் அவ்வளோவா நாலேஜ் இருந்திருக்காது இலக்கணத்தை பற்றி. அதனால் முதல் 3 பட்டு எழுந்தவர் தொல்காப்பியர், மற்ற 5 எழுதினவர் அகத்தியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 34 தொல்காப்பியரின் ஆசிரியர் அகத்தியர். 35 இனம் மதம் மொழி கடந்த இலக்கியம் சங்க இலக்கியங்கள். 36 யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உயர் சிந்தனை மிக்க நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூறு. இது கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருப்பார். 37 பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கூறியும் மக்கள் பண்பில்லாதவரை மரம் என பழிக்கும் நூல் திருக்குறள். 38 அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று கூறும் குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம். 39 உரிமைக்கு உறவுகோல் ஊன்றும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூறு. உரிமைக்கு உறவுகோல் ஊன்றும் நூல் புறநானூறு. 40 எவர் கூறும் எழுத்து பிறப்பு முறைகள் மொழி நூலாளரையே வியப்பில் ஆழ்த்துகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியர். எவர் கூறும் எழுத்து பிறப்பு முறைகள் மொழி நூலாளரையே வியப்பில் ஆழ்த்துகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியர். 41 இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்றவர் முனைவர் எமினோ. 42 ஒரு மொழிக்கு எத்தனை ஒலிகள் இருந்தால் போதும் என்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 33 ஒலிகள் இருந்தால் போதும். 43 தமிழ் மொழி எத்தனை ஒலிகளை கொண்டுள்ளது? 500 மொழிகளை கொண்டுள்ளது. 44 மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில் பரிதிமார் கலைஞரின் உயர்தனி செம்மொழி எனும் கட்டுரை வெளியிட்ட ஆண்டு 1901. 45 தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி வலியுறுத்தியது எதுன்னு பார்த்தோம்னா மேலை சிவபுரி சன்மார்க்க சபை 1918 அமைச்சிருக்கு. 46 கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு 1919. 47 1966 உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூலை வெளியிட்டவர் தேவநேய பாவாண. 48 1918 தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு சைவ சித்தாந்த மாநாடு. இதெல்லாம் கேட்பாங்க, படிச்சு வச்சுங்க. 49
எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாவது தமிழ் மொழி தோன்றி செம்மை நிலையை பெற்றிருத்தல் வேண்டும்? 1000 ஆண்டுகளுக்கு முன்பாவது. அடுத்தது 50. நடுவண் அரசு எந்த ஆண்டு தமிழை செம்மொழியாக ஏற்பளித்தது அப்படின்னு பார்த்தோம்னா 2004 அக்டோபர் 12. இதை கன்ஃபார்ம் ஞாபகம் வச்சுங்க. பாலிட்டியில் கூட இதுமாரி இருக்குது, ஆனால் 2004 மட்டும்தான் இருக்குது. அக்டோபர் 12 சேர்த்து ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததா பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞரின் இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி. 2. பரிதிமாற் கலைஞர் பிறந்த ஊர் விளாச்சேரி, மதுரைக்கு அருகில் உள்ளது. 3. பரிதிமாற் கலைஞர் பிறந்த ஆண்டு 1870 ஜூலை 6. 4. தம் மாணவர்களை இயற்றமிழ் மாணவர் என பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். 5. பரிதிமாற் கலைஞரின் பெற்றோர் கோவிந்த சிவனார், லட்சுமி அம்மாள். 6. மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கம் யாருடைய தலைமையில் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்கர சேதுபதி. 7. பரிதிமாற் கலைஞரின் தமிழ் புலமையும் கவிப்பாடும் திறனையும் கண்டு திராவிட சாஸ்திரி என்னும் சிறப்பு பட்டத்தை வழங்கியவர் சி.வை. தாமோதரனார். பரிதிமாற் கலைஞரின் தமிழ் புலமையும் கவிப்பாடும் திறனையும் கண்டு திராவிட சாஸ்திரி என்னும் சிறப்பு பட்டத்தை வழங்கியவர் சி.வை. தாமோதரனார். 8. எந்த நூலில் சூரிய நாராயண சாஸ்திரி என்ற வடமொழி பெயரை பரிதிமாற் கலைஞர் என தனி தமிழ் பெயரை சூட்டி கொண்டார் அப்படின்னு பார்த்தோம்னா தனிப்பாசுர தொகை. 9. தனிப்பாசுர தொகை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி. போப். 10. ஆறுதலின் இறுதி என்னும் நூலின் ஆசிரியர் டென்னிசன். 11. விடுநனி கடிது என்னும் பாடல் கம்பராமாயணத்தில் எந்த படலத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா குகன் படலம். 12. எந்த ஆண்டில் பரிதிமாற் கலைஞரின் உறுதியான எதிர்ப்பில் பல்கலைக்கழகங்களில் வடமொழி கொண்டு வருவது தடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1912. 13. பரிதிமாற் கலைஞர் யாரிடம் வடமொழி கற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்த்தோம்னா கோவிந்த சிவனார். அவருடைய தந்தையின் பெயர் தான் கோவிந்த சிவனார். பரிதிமாற் கலைஞர் எழுதிய நற்றமிழ் நாடகங்கள் என்னென்னு பார்த்தோம்னா ரூபாவதி, கலாவதி. 15. ரூபாவதி, கலாவதி ஆகிய நாடகங்களில் பரிதிமாற் கலைஞர் ஏற்று நடித்த வேடம் பெண் வேடம். 16. சித்திரக்கவி எழுதும் ஆற்றலை பெற்றிருந்ததால் சித்திரக்கவி என்னும் நூலை எழுதியவர் பரிதிமாற் கலைஞர். 17. ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கியவர் மு.சி. பூர்ணலிங்கம். 18. பரிதிமாற் கலைஞர் குமரகுருபரின் நீதிநெறி விளக்கத்தின் எத்தனை பாடல்களுக்கு உரை எழுதியுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா 51. 19. மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கம் யாருடைய மேற்பார்வையில் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டித்துரை. 20. பரிதிமாற் கலைஞர் யாரிடம் தமிழ் பயின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா சபாபதி. 21. பரிதிமாற் கலைஞர் எத்தனையாவது அகவையில் இயற்கை எழுதினார் அப்படின்னு பார்த்தோம்னா 33. 22. பரிதிமாற் கலைஞர் இயற்கை எழுதிய நாள் 2/11/1903. பரிதிமாற் கலைஞர் சொல்லாக்கங்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஏஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை வனப்பு, கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா உயர்தனி செம்மொழி, இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னா இயற்கை அறிவு, கிரீன் ரூம்ஸ் அப்படின்னா பாசறை, ஆர்டர் ஆஃப் நேச்சர் அப்படின்னா இயற்கை ஒழுங்கு, ஸ்நாக்ஸ் அப்படின்னா சிற்றுணா. அடுத்ததாக சிலப்பதிகாரம் அப்படிங்கிற பாடத்திலிருந்து ஒன்லைனர் பார்க்கலாம். 1. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகளின் தந்தை இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். இளங்கோவடிகளின் தமையன் யாருன்னு பார்த்தோம்னா சேரன் செங்குட்டுவன். 4. இளங்கோவடிகளின் சமகாலத்தவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். 5. இளங்கோவடிகள் இளமையிலேயே துறவு பூண்டு தங்கிய இடம் குணவாயிர் கோட்டம். 6. இளங்கோவடிகளின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. 7. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சிக்கில்லை என்று புகழ்ந்தவர் பாரதியார். 8. சிலப்பதிகாரத்தை கதை உருவம் இசை நாடகம். சிலப்பதிகாரத்தின் கதை உருவம் இசை நாடகம். 9. சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை கொண்டது? புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். 10. ஆடலரசி எனப்பட்டவள் மாதவி. 11. சிலப்பதிகாரத்தில் உள்ள காதைகளை பட்டியலிடுக. சிலப்பதிகாரத்தில் மொத்தம் 30 காதைகள் இருக்குது. புகார் காண்டத்தில் 10 காதைகளும், மதுரை காண்டத்தில் 13 காதைகளும், வஞ்சி காண்டத்தில் 7 காதைகளும் இருக்குது. 12. சிலப்பதிகாரம் வேறு எவ்வாறு வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள்.
13 சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தோம்னா முதற் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம். 14 நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று போற்றியவர் பாரதியார். 15 இக்கதையை சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் யாம் இயற்றுவோம் என்று கூறியவர் இளங்கோவடிகள். 16 ஐம்பெருங்காப்பியங்களில் முதன்மையானது சிலப்பதிகாரம். 17 சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என அழைக்கப்பட காரணம் என்னன்னு பார்த்தோம்னா காலத்தாலும் கதை தொடர்பாலும் பாவகையாலும். முக்கியமாக பார்த்துங்க, காலத்தால் கதை தொடர்பால் இது இரண்டும் நம்மளுக்கு தெரியும். பாவகையாலும் ஒன்றுபட்டது தான் இந்த சிலப்பதிகாரம். 18 அடிகள் நீரே அருளுக என்றவர் யாருன்னு பார்த்தோம்னா சீத்தலை சாத்தனார். 19 கோரல் என்பதன் சொற்பொருள் கொள்ளுதல். 20 சிலப்பதிகாரத்தின் வழக்குரை காதை மதுரை காண்டத்தின் எத்தனையாவது காண்டமாகும் அப்படின்னு பார்த்தோம்னா 10வது காண்டம். 21 கல்வனை கொலை செய்தல் கொடுங்கோல் அன்று என்று கூறியவர் பாண்டிய மன்னன். 22 கணவனை இழந்த மகளிருக்கு எவ்விதத்திலும் ஆறுதல் கூற இயலாது என்று கூறியவர் கோப்பெருந்தேவி. 23 பீரிட்டு எழும் குருதி ஒழுங்கு பிடர்தலை பீடத்தில் ஏறிய இளங்கொடி யார்? யாருன்னு பார்த்தோம்னா கொற்றவை. பீரிட்டு எழும் குருதி ஒழுங்கு பிடர்தலை பீடத்தில் ஏறிய இளங்கொடி கொற்றவை. 24 கன்னியர் எழுவருள் இளையவள் பிடாரி. 25 சூருடை கானகம் உகந்தவள் காளி. 26 பெரும்பெயர் புகாரென்பதியே என்றவள் கண்ணகி. 27 வேங்கை மரத்தின் கீழ் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோம் என்று கூறியவர்கள் மலைவாழ் மக்கள். 28 இறைவனை நடனமாடச் செய்தவள் பத்ரகாளி. 29 தாருகன் என்ற அரசனின் பரந்த மார்பை பிளந்தவள் துர்க்கை. தாருகன் என்ற அரசனின் பரந்த மார்பை பிளந்தவள் துர்க்கை. 30 அச்சம் தரும் காட்டை தான் விரும்பும் இடமாக கொண்டவள் காளி. 31 கண்ணகியின் காற்சிலம்பில் உள்ளது மாணிக்க பரல்கள். இதுவே கோப்பெருந்தேவியின் காற்சிலம்பில் உள்ளது என்னன்னு பார்த்தோம்னா முத்து பரல்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியர்கள் முத்துக்குளித்தலை தான் விரும்புவார். முத்துக்குளித்தல் தான் மிகச்சிறந்த வணிகமாக இருந்தது. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். 32 கவுந்தியடிகள் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா சமணம். 33 கோவன் கொலையுண்ட செய்தியை யார் மூலம் கண்ணகி அறிந்தாள் அப்படின்னு பார்த்தோம்னா மாதரி. மாதரி ஞாபகம் வச்சுங்க, மாதவி கிடையாது, மாதரி மூலம்தான் அறிஞ்சிருக்காங்க. 34 இந்திர விழாவில் காணல் வரி பாடலை பாடியவர் மாதவி. மடக்குடி என்று அழைக்கப்படுபவர் கண்ணகி. இதுவே மடப்பிடி அப்படின்னா அது பாஞ்சாலி. 36 மண்பதை காக்கும் தென்புலங்காவல் என் முதற் பிழைத்தது என்று கூறியவர் பாண்டிய மன்னன். 37 தன் அரண்மனை மணி ஒலித்ததை கேட்டு பசுவின் துயரை அறிந்து தன் ஒப்பற்ற மகனையே தேர் சக்கரத்தில் இட்டு கொன்றவர் மனுநீதி சோழன். தன் அரண்மனை மணி ஒலித்ததை கேட்டு பசுவின் துயரத்தை அறிந்து தன் ஒப்பற்ற மகனையே தேர் சக்கரத்தில் இட்டு கொன்றவர் மனுநீதி சோழன். 38 புறாவின் துன்பத்தை போக்கிய மன்னன் சிபி. 39 பாண்டிய மன்னன் மனைவி காற்சிலம்பில் இழந்தது முத்துக்கள். கண்ணகியின் சிறப்பு எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா சிறப்புன்னு இருக்கு, அது சிலம்புன்னு மாத்திங்க. சிலம்பு மாணிக்க பரல்கள். 41 நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய் யாரையோ நீ மடக்குடியோய் என்று கூற்று யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டிய மன்னன். 42 வலியம் கொற்கை வேந்தே வாலி தென்னம்பொறுப்பின் தலைவா வாலி யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா இது வாயிற்காவலன் கூற்று. அடுத்தது 43 கல்வனை கொலை செய்தல் கொடுங்கோல் என்று அதுவே அரச நீதி என்று கூறியவர் பாண்டிய மன்னன். 44 மடமொழி என அழைக்கப்படுபவர் கோப்பெருந்தேவி. முன்னையே பார்த்தோம், மடக்கொடி அப்படின்னா அது கண்ணகி, மடமொழி அப்படின்னா அது கோப்பெருந்தேவி. 45 ஆராய்ந்து அறிந்து நீதி வழங்காத மன்னவனே உன்னிடம் கூறுவது ஒன்றுண்டு என உரைத்தவள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது கண்ணகி. 46 பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானோ கல்வன் என்று உரைத்தவர் பாண்டிய மன்னன்.
47 கணவனை இழந்த மகளிருக்கு எவ்விதத்திலும் ஆறுதல் கூற இயலாது என கூறியவர் கோப்பெருந்தேவி, பாண்டிய மன்னனின் மனைவி. 48 சிலப்பதிகாரத்தை உணர்த்தும் முப்பெரும் உண்மைகள் என்னென்னு பார்த்தோம்னா, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இந்த கூற்று யாருக்கு ஒப்பாக கூறப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டிய மன்னனுக்கு. 2வது உரைசால் பத்தினியை உயிர்ந்தோர் ஏத்துவர். இது கண்ணகிக்கு கூறப்பட்டிருக்கும். 3 ஊழ்வினை உறுத்து ஊட்டும். இது கோவலனுக்கு கூறப்பட்டிருக்கும். 49 புல் அப்படின்னா பறவை, தேரா அப்படின்னா ஆராயாத, ஆலி அப்படின்னா தேர்ச்சக்கரம், கொற்றம் அப்படின்னா அரச நீதி. அடுத்தது தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற பாடத்திலிருந்து பார்க்கலாம். 1 பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். 2 பாரதிதாசன் பிறந்த ஊர் ஆண்டு என்னன்னு பார்த்தோம்னா 1891 ஏப்ரல் 29 புதுச்சேரிக்குல பிறந்திருக்காரு. 3 பாரதிதாசன் பெயருக்கான காரணம் பாரதியின் மேல் கொண்ட பற்றால் தம் பெயரை மாற்றிக்கொண்டவர். 4 பாரதிதாசனின் சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா பாவேந்தர், புரட்சி கவிஞர். இதெல்லாம் பாரதிதாசனோட சிறப்பு பெயர்கள். 5 பாரதிதாசனோட படைப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, பிசிராந்தையர். 6 பாரதிதாசன் பரம்பரை என்று ஒரு டேஸ் பரம்பரையே அவர் காலத்தில் உருவானது. பாரதிதாசன் பரம்பரை என்றொரு கவிஞர் பரம்பரையே அவர் காலத்தில் உருவானது. 7 தமிழக அரசு பாவேந்தர் படைப்புகளை நாட்டுடைமை ஆக்கியுள்ளது. மத்திய அரசு கிடையாது, தமிழக அரசு. 8 தமிழக அரசு ஆண்டுதோறும் எவர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சிறந்த கவிஞர்களுக்கு. 9 பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் திருச்சிராப்பள்ளி, திருச்சி. ஞாபகம் வச்சுங்க. 10 எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதல் வேண்டும். இது சொன்னவர் பாரதிதாசன். பாரதிதாசன் நடத்திய இயல் என்னன்னு பார்த்தோம்னா குயில். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் வளர்ச்சி. தமிழொலியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும் என்றவர் பாரதிதாசன். தகத்த காதாய் தமிழை தாபிப்போம் வாரீர் என்றவர் பாரதிதாசன். 15 தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் பாரதிதாசன். சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. சுவடி அப்படின்னா நூல், எளிமை அப்படின்னா வறுமை. அடுத்தது பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து பார்க்கலாம். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என்று பாடியவர் பாரதிதாசன். 2 பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகளின் 2 வகைகள் என்னென்னு பார்த்தோம்னா அடிப்படை தேவைகள், அகற்றப்பட வேண்டியவை. 3 பெண்ணிற்கு தேவையான அடிப்படை தேவைகள் என்னென்னு பார்த்தோம்னா பெண் கல்வி, பெண் உரிமை, சொத்துரிமை, அரசு பணி. 4 பெண் அடிமையானதற்கு காரணம் சொத்துரிமை இல்லாமை. 5 தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் மனக்கொடை. 6 பெண்களிடம் அகற்றப்பட வேண்டியவை குழந்தை திருமணம், மனக்கொடை, கைமை வாழ்வு. 7 சமுதாயத்தில் பெண்கள் சார்ந்த தலைகீழான ஒரு புரட்சி ஏற்பட்டால் ஒழிய பெரிய மாறுதல்கள் கொண்டு வர இயலாது என கூறியவர் பெரியார். 8 பெண் கல்வி பெறுவது அவர்கள் உரிமை மட்டுமன்று, சமூக மாற்றத்திற்கு மிக இன்றியமையாததும் ஆகும் என கூறியவர் பெரியார். 9 நம் சமுதாயத்தில் பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என்று எடுத்துரைத்தவர் பெரியார். 10 நாட்டிலுள்ள கேடுகளில் எல்லாம் பெருங்கேடு பெண்களை பகுத்தறிவற்ற ஜீவன்களாய் வைத்திருக்கும் கொடுமை. இந்த இழிநிலை ஒழிக்கப்பட வேண்டும் என கூறியவர் பெரியார். 11 ஆணுக்கு பெண் இழப்பில்லை என்று சிந்தித்தவர் பெரியார். 12 ஒழுக்கம் என்பதும் கற்பென்பதும் பெண்களுக்கு மட்டும் என்றில்லாமல் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானது என கூறியவர் பெரியார். 13 பெண்களே சமூகத்தின் கண்கள் என கூறியவர் பெரியார். 14 அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களும் அரசு பணி பெற வேண்டும் என்றவர் பெரியார். 15 சிற்றில் சிரித்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என கூறி குழந்தை திருமணத்தை நீக்க பாடுபட்டவர் பெரியார். 16 தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என்று மனக்கொடையை எதிர்த்து குரல் கொடுத்தவர் பெரியார். 17 கணவனை இழந்தோர் மறுமணம் செய்து கொள்வதில் தீங்கில்லை என்று கைமை ஒழிப்புக்கு முழக்கமிட்டவர் பெரியார். 18 தமிழ்நாட்டு இளைஞர்கள், மாணவர்கள், பட்டதாரிகள் ஆகியோர் செக்கு மாடுகளாக இல்லாமல் பந்தய குதிரைகளாக மாற வேண்டும் என்று கூறியவர் பெரியார்.
19 சமூக முரண்களை எதிர்த்தவர், மூட கருத்துக்களை முட்டறுத்தவர், தொலைநோக்கு பார்வையுடையவர் என்று பாராட்டப்படுபவர் பெரியார். 20 ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளுள் தலையாய பற்று மொழிப்பற்று. மொழிப்பற்று இல்லாதவரிடத்து தேசப்பற்றும் இராது என்பது உறுதி. தேசம் என்பது மொழியை அடிப்படையாக கொண்டு இயங்குவது. ஆதலால் தமிழர்களுக்கு தாய்மொழி பற்று பெருக வேண்டும் என்பது எனது பிரார்த்தனை என்று கூறியவர் பெரியார். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் என்ன தவறு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்கு பார்க்குறேன். இது பார்ட் 1 தான். பார்ட் 2 பார்ட் 3ன்னு இன்னும் 2 பார்ட் இருக்குது. நன்றி.